ஏன் புக் ஆஃப் தானியல முத்திரை போட சொல்றாரு, ஆனா வெளிப்படுத்துற விஷயத்த முத்திரை போட வேணாம்னு சொல்றாரு? ஏன்னா காலம் ரொம்ப சமீபமா இருக்குங்க. அது நான் சொல்லல, பைபிளே சொல்லுது. 2 இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல காலம் சமீபமா இருக்குப்பா அப்படின்ட்டு திருப்பி திருப்பி சொல்றாரு. ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கிறதும் இன்னைக்கு நடக்கிறதும் பக்காவா மேட்ச் ஆகுதுங்க. ஆமா தானே? ஆமாப்பா, இதே புத்தகத்துல 7 சபைகளை சொல்லும் போது கடைசி சபையாகிய லவோதிக்கேயா அனலும் இல்லாம குளிரும் இல்லாம லூக்குவாமா இருந்ததால காட் அவங்கள வாந்தி பண்ணி போடுவேன்றாரு. இதே காலகட்டத்துல எல்லா சபைகளும் என்ன, ஒண்ணு பரிசுத்தமா வாழ்றாங்க, இல்லைன்னா உலகத்தோட ஒட்டிக்கிறாங்க. அது ரெண்டுமே சபைக்குள்ள கொண்டு வராங்க. அப்போ அங்க என்ன சொல்றாரு ஆண்டவரு, உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன். அப்போ இந்த காலத்துல நடக்கிற சபைக்கு என்ன சொல்லுவாரு, உன்னை வாந்தி பண்ணி போட்டுருவேன் தான் சொல்லுவாரு. ஆனா புக் ஆஃப் ரெவலேஷன்னா என்ன? ரெவலேஷன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா ரெவலேஷனோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா அப்போகாலிப்சிஸ் அப்படின்ட்டு கிரேக்கத்துல போட்டிருக்கு. அப்படின்னா ஒரு பொருளை துணியால மூடப்படும் போது அதை திறக்கிறது தான் அப்போகாலிப்சிஸ். அப்போ இந்த புக்கு ஃபுல்லா என்னெல்லாம் மூடப்பட்டிருக்கோ யோவானுக்கு ஆண்டவர் திறந்து காட்டுறாருங்க. அதனாலதான் 1வது அதிகாரத்துல 1வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னு படிங்களேன். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அதனால்தான் காண்பிக்கும் பொருட்டுன்னு போட்டிருக்கா. இத்தனை நாளா மூடி இருக்கிறத இப்பதான் ஆண்டவர் திறந்து காண்பிக்கிறாரு. ஓ, அதனாலதான் காண்பிக்கும் பொருட்டுன்னு சொல்லிட்டு இது 1ஆம் அதிகாரத்திலேயே தன்னை யாருன்னு சொல்லி காண்பிக்கிறாரு. அதேதான். பின்பு 2வது அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 7 சபைகளுக்கு ரிப்போர்ட் காட்டுறாரு. ஆமா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ என்ன பண்ற அதையும் அறிந்திருக்கிறேன், ஆனா நீ ஜெயம் கொண்டனா நீ என்னோட இருப்ப, உனக்கு நான் கிஃப்ட்ஸ் தருவேன் அதுவும் சொல்றாரு. 4ஆம் அதிகாரத்துல பிதாவை தொழுது கொண்டு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல 5ஆம் அதிகாரம் போனீங்கன்னா யோவான் கதறி அழுறாரு, ஐயோ இந்த முத்திரை உடைக்க யாருமே இல்லையான்னு சொல்லும் போது அங்க இருந்து ஒரு தேவதூதர், ஏன் அழுற, இதோ யூத ராஜசிங்கம் அங்க வராரு, இந்த முத்திரை உடைக்கிறதுக்கு அவர் இருக்கிறாரு. அதை கண்டு அங்க அநேகர் பேரு அவரை ஆராதிக்கிறாங்க. அந்த அநேக பேர் யாருப்பா? இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தால கழுவப்பட்டு அவர் ரத்தத்தால மீட்டு கொண்ட நாம தான் அங்க போய் ஆராதிக்க போறோம். இதுல இருந்து என்னங்க தெரியுது, 5வது அதிகாரத்துல ரகசிய வருகை அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அதுலதான் நாம அங்க போய் அவரை ஆராதிக்க போறோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆராதிக்கிறது என்ன நடக்குது தெரியுமா? ஓ, அதுக்கப்புறம் தான் ஆன்டி கிரைஸ்ட் வர 6ஆம் அதிகாரத்துல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ரகசிய வருகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க ஆன்டி கிறிஸ்து வெளில வர முடியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ரகசிய வருகே இல்லைன்றாங்க. பாவங்க அவங்களா. ரகசியவருக்கான எடுத்துக்காட்டானவர்களே பைபிள்ல இருக்கிறாங்க. யார் அது? ஏனோக்கு, எலியா, இவங்கள மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ரகசிய வருகை இருக்கு அப்படின்னு நம்மளால முழுமையா நம்ப முடியுது. அதே 6ஆம் அதிகாரத்துல இன்னும் நிறைய முத்திரைகள் உடைக்கப்படுது. ஒவ்வொரு முத்திரை உடைக்கும் போது ஒவ்வொரு விஷயம் நடக்குது. ஆனா 7ஆம் அதிகாரத்துல திடீர்னு அந்த இடத்துல அமைதியாயிடுது. ஏன்னா அந்த இடத்துல 1,40,000 யூதர்கள் பிதாவுடைய நாமத்தினால முத்திரை போடப்படுறாங்க. பின்பு 8ஆம் அதிகாரத்துல 7வது முத்திரை உடைக்கப்படுது. அந்த 7வது முத்திரை உடைக்கப்பட்ட உடனே 7 தூதர்கள் 7 எக்காலத்தை ஊதுறாங்க. அந்த 7 எக்காலம் ஊதும் போது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி நடக்குது. அதுல 5ஆம் எக்காலம் ஊதுறதுக்கு முன்னாடி ஒரு தூதன் வந்து, ஐயோ இனிமே ஊத போற எக்காலம் ரொம்ப மோசமா இருக்கும், அதோட சம்பவங்கள் ரொம்ப மோசமா இருக்குன்னு பயமுறுத்துறாரு. நீ ஏன்பா பயப்படுற? நாம தான் அங்க போக மாட்டோமே, நம்ம தான் ரகசிய வரிகளே எடுத்துக்கொள்ளப்பட போறோமே. யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படலையோ அவங்க தானே அங்க இருக்க போறாங்க. ஆமாப்பா, அதே 10ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா பலமுள்ள வேறொரு தூதன் வந்து யோவானுக்கு வெளிப்படுறாரு. அவர் ஒரு சிறிய புஸ்தகத்தை கொடுத்து இதை நீ சாப்பிடுன்றாரு. அவரும் அதை சாப்பிட்ட உடனே வாய்க்கு தேனை போல இருக்கு, ஆனா உள்ள போனா அது கசப்பா இருக்கு. இதே மாதிரி ஒருத்தருக்கு நடந்திருக்கு பைபிள்ல. யாருன்னு சொல்லி பார்க்கலாம்? எசேக்கியேல். ஆமாங்க. பின்பு நீங்க 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2 சாட்சிகள் வராங்க. அவங்க தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு அநேக அற்புதங்கள் அநேக வாதைகளை கொண்டு வராங்க, அநேக காரியங்களை செய்யறாங்க. அவங்க இறந்த பிறகு இந்த உலகமே அவங்களை கண்டு கொண்டாடுதுப்பா. ஆனா யார் அந்த 2 சாட்சிகள் தான் தெரியல அப்படின்னா நம்ம விட்டுறணும். ஏன்னா பைபிள்ல ஒரு விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, போடல அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, போட்டு அது மறைக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதனால தெரியலன்னா விட்டுருவாங்க. பின்னும் நீங்க 12ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அங்க ரகசியம் நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னா எனக்கு டைலாக் இல்ல. அது என்னங்க திருப்பி அதே தான் ரிப்பீட் ஆகுது. எப்படி 5வது அதிகாரத்துல ராப்சர் வந்துச்சு, 6வது அதிகாரத்துல அந்தி கிறிஸ்து வந்தான், அதே மாதிரி 12வது அதிகாரத்துல ரகசிய வருகை வந்து 13வது அதிகாரத்துல அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் வரான். ஏன் 2 தடவை ரிப்பீட் ஆகுது அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேட்பீங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து யூதர்களுக்கும் செகண்ட் ஹாஃப் ஜென்டைல்ஸுக்கும் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன அப்படின்னு நீங்க கேட்பீங்க. 5ல இருந்து 11 வரைக்கும்
ஜூஸுக்கு எழுதப்படுது, அதாவது யூதர்களுக்கு. 12 இருந்து 19 வரைக்கும் புறஜாதிகளுக்கு எழுதப்படுது. அதனாலதான் ஜென்டைல்ஸ்க்கு அந்தி கிறிஸ்து பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு ஆண்டவர். அப்படியே 13வது அதிகாரத்தை தாண்டி 14வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா அங்கேயும் ஒரு 1,40,000 பேரு முத்திரையிடப்படுறாங்க. அந்த 1,40,000 பேர் இயேசு கிறிஸ்துவ முழுமையா பின்பற்றினவங்க. அப்படியே 15வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 7 தூதர்கள் 7 வாதைகளோட இந்த பூமியை வாட்டி வதைப்பாங்க. அப்படியே 16வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா 7 கலசங்களை பத்தி அங்க போட்டிருக்கோம். அது என்னங்க 7 கலசம் அப்படின்னு பார்த்து கேட்பீங்க. 7 எக்காலம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் 7 கலசம், அதேதான் திருப்பி ரிப்பீட் ஆகுது. என்ன 7 எக்காலம் யாருக்கு? யூதர்களுக்கு. 7 கலசம் புறஜாதிகளுக்கு. அப்படியே 17, 18க்கு போனோம்னா பாபிலோனை பத்தி அதோட வேசித்தனத்தை பத்தியும் ரொம்ப ஒரு மாதிரியா எழுதிருக்கும். அப்படியே 19வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா ஒரு சூப்பர் விஷயம் நடக்குது. இயேசு கிறிஸ்து வராருப்பா. அதுதான் அதுல ஹைலைட். இயேசு கிறிஸ்து வருவாரு சேனையோட. அந்த சேனையில யாரு இருப்பா? நம்ம இருப்போம். ஆனா நம்ம வர ஸ்பெக்டேட்டர்ஸ் தான். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையாலே எல்லாத்தையும் அழிச்சிடுவாரு. ஏன்னா இது ஆவிக்கும் மாம்சத்துக்கும் நடக்கிற ஒரு யுத்தம். இதே மாதிரி ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒரு யுத்தம் நடக்கும். எங்க தெரியுமா? நியாயாதிபதிகள்ல தெபோராளோட காலகட்டத்துல நடக்கப்பட்டது. அப்போ பைபிள்ல ஒரு தடவை நடக்குது அப்படின்னா திருப்பி நடக்காது அப்படின்றதுக்கு என்னங்க ஆதாரம்? இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1000 வருஷம் நிம்மதியா இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஆளுகை செய்ய போறோம். அந்த 1000 வருஷத்துல ஒருத்தர் இருக்க மாட்டான். யார் தெரியுமா? பிசாசுங்க. நிம்மதியா வாழ்றாங்க 1000 வருஷம். ராஜாக்களாகவும் லேவியர்களாகவும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பூமியை ஆளுகை செய்ய போறோம். ஆனா எல்லாரும் சொல்லும் போது நம்ம இயேசு கிறிஸ்துவ உண்மையா பின்பற்றினாதான் நம்ம ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். எந்த அளவுக்கு அங்க சமாதானம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஏசியா சொல்லிட்டாரு 11ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான், பசுவும் கரடியும் குடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலைகளின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். இந்த அளவுக்குங்க அவ்வளவு சமாதானமா இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா சமாதானத்தின் பிரபு அவங்க இயேசு அங்க ஆளுகை செய்வாருங்க. அந்த 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிசாசானவன் திருப்பி கட்டவிழ்க்கப்படுவான். கட்டவிழ்க்கப்பட்டு எல்லா தேசங்களையும் போய் வஞ்சிப்பான். அந்த வஞ்சனையில யாரெல்லாம் விழுந்துடுறாங்களோ அவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துக்கு அகைன்ஸ்டா ஒரு யுத்தத்தை பண்ணுவாங்க. அந்த யுத்தத்துல யார் தான் ஜெயிப்பா? இயேசு கிறிஸ்து தான். அந்த யுத்தத்திலயும் வானத்துல இருந்து ஒரு அக்கினியை இறக்கி எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாருங்க. அதுக்கப்புறம் சொல்லவா வேணும்? பிசாசையும் அவருடைய சேனையும் கெஹனான்னு சொல்லப்படுகிற அக்கினி கடல்ல தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அதோட நித்தியமா இயேசு கிறிஸ்துவோட வாழ போறவங்க. அதுதாங்க சாப்டர் 21, 22. இந்த 21ல இயேசு கிறிஸ்துவோட சூப்பரா வாழ்றதுக்கு ஒரு சூப்பர் இடம் தேவை இல்லையா? அந்த இடம் தான் புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமி, சீயோன் மலை அப்படின்ட்டு அடிக்கிட்டே போகலாம். சூப்பரான அதிகாரம் அப்படின்னா 21வது அதிகாரம் தான். இந்த இடத்துல ஒரு சோகமான வசனம் இருக்குப்பா. அது என்னப்பா சோகமான வசனம்? அதுக்கு முந்தின அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படாத பேர் எல்லாமே அந்த அக்னி கடையில போடப்பட்டுருவாங்களாம். ஐயோ, அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வந்துடக்கூடாதுங்க. நம்ம அதை விட சந்தோஷமான இடத்துக்கு போக வேண்டியதா இருக்குது. அந்த சந்தோஷமான இடத்த இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்ற சாப்டர் தான் சாப்டர் 22. அந்த சாப்டரோட இந்த பைபிளே முடியுதுங்க. சாப்டர் 22ல என்னதான் இருக்கு? அந்த புதிய எருசலேம், புதிய வானம், புதிய பூமியில என்னெல்லாம் இருக்கோ கொஞ்சம் டீட்டெயிலா ஜானுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அங்க ஒரு வார்னிங் இருக்குங்க. யாரெல்லாம் பரிசுத்தமா இருக்கீங்களோ இன்னும் பரிசுத்தமா இருங்க. யாரெல்லாம் நீதியா இருக்கீங்களோ இன்னும் நீதி செய்யுங்க. யாரெல்லாம் அசுத்தமா இருக்காங்களோ அவங்க எல்லாம் அசுத்தமா இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லப்பா, இந்த இடத்துல ஏசப்பாவே கையெழுத்து போட்டிருக்காரு. மெய்யாகவே நான் சீக்கிரமா வருகிறேன் என்றான் போட்டிருக்கு. அதோட பைபிள் முடியல. பைபிளோட கடைசி வசனம் என்னன்னு தெரியுமா? படிங்களேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அப்போ பரலோகத்துக்கு நம்ம எல்லாரையும் கொண்டு போறது என்ன தெரியுமா? அவருடைய கிருபை தாங்க. அதோட முடியுது இந்த பைபிள். ஆனா கடைசி வார்த்தை பைபிள் என்ன தெரியுமா? ஆமேன். அந்த ஆமேனுக்கு 2 அர்த்தம் இருக்கு. பைபிள்ல கொஞ்சம் முன்னாடி இருக்கிற ஆமேன்லாம் திருப்பி பாத்தீங்கன்னா அந்த ஆமேனுடைய அர்த்தம் so be it. ஆனா இந்த ஆமேனுடைய அர்த்தம் என்னன்னா it shall be so. அப்படின்னா அப்படியே ஆக கடவுது. அப்போ இந்த புத்தகத்தை இத்தனை நாள் படிக்காம நம்ம ஏதோ புத்தகம்லாம் படிக்கிறவங்க. இனிமேலாவது இந்த புஸ்தகத்துல அப்படி என்னதான் போட்டிருக்கு? அவர் சொல்லியிருக்கிறார்ல, என் வார்த்தை ஒண்ணுமே வீணா போகாதுன்னு சொல்லி. அப்போ இதுவும் வீணா போகாதுல்ல, இதுல போட்டிருக்கு எல்லாமே அப்படியே நடக்குதே. அப்போ நீங்க இதை படிங்க. கர்த்தர் சித்தமானால் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.